உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமானகருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசநேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசியை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகிறது. ஆனால் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடகராசி என்பவர்களே பல கஷ்டங்களில் இருந்து பலவிதமான தடைகளில் இருந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுந்து முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு தான் உங்களை சொல்லணும். எத்தனையோ துன்பங்கள் இருந்த போதிலும், எவ்வளோ பண கஷ்டங்கள், கம்பெனி, கவர்மெண்ட்டோட ஒரு பக்கம் டேக்ஸு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட்டோட லைசன்ஸு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் ப்ராப்ளம், ஸோ இப்படி பல தடைகள் இருந்த போதும் அந்த தடைகளை எல்லாம் மீறி அதெல்லாம் தாண்டி கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி எழுந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பையாக நிற்கிறாங்கன்னா அதுக்கு தெய்வ அனுகூலம் தான் காரணம். உங்களுடைய தெய்வ பக்தி, உங்களுடைய தெய்வ அனுகூலம், உங்கள் ஜாதக பலம், இந்த மூன்று தான் இன்றைக்கி உங்களை எழுந்து நிமிர வச்சிருக்கு கடகராசி நேயர்களே. அப்போது இந்த நிலை மாறி நான் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வரணும் சார், நான் பழைய ஸ்டேஜுக்கு வரணும், எங்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் என்ற கேள்வி கேட்கின்ற ஒரு மாதம் தான் இந்த மாதம். பொதுவாக ஒருத்தர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது அவங்க நமக்கு நிலைமை எப்போ சரியாகும் தான் நினைப்பாங்க. நிலைமை சரியாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம அடுத்து எப்படி முன்னுக்கு வரலான்னு நினைப்பாங்க. அப்போது கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கஷ்டங்கள் விலகி அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் இன்னொரு ஸ்டெப்பு நாம் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை தான் இந்த மாதம் உங்களுக்கு செய்கிறது. அப்போ வளர்ச்சிக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசினியர்களே இது வளர்ச்சிக்கான ஒரு மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் மிகுந்த மாதமாகவே இருக்கும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? கடகராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கும். தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். அது ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஒரு தனிநபர் வேலை செய்யக்கூடிய ஒரு சுயதொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது ஒரு 300 பேர் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு 3000 பேர் வேலை செய்யக்கூடியவர்கள், அதே ஒரு ஃபைனான்ஸ் பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் குறிப்பாக ஆடிட்டர்ஸ், அந்த அட்வொகேட்ஸ், மார்க்கெட்டிங், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, பயணங்கள் சம்மந்தப்பட்டது, பணங்காசு சம்மந்தப்பட்டது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடகராசி நேயர்களே, தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் எனிமீஸ், நிச்சயமாக உங்களுடைய எனிமீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதில்கள் வந்து சேரும். தடைகள் விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் அவங்க எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் கடகராசி நேயர்கள் நிறைய பேர் தன்னுடைய ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஸை நம்பி ஏமாந்துருக்கலாம், அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், முதலாளிகளை நம்பி ஏமாந்துருக்கலாம், தொழிலாளர்களை என்கிட்ட வேலை செய்கிறான் சாமி அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி ஏமாந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இதெல்லாம் கூட ரியலைஸ் ஆகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய லாஸ், நீங்கள் என்ன இழந்தீங்களோ என்ன நீங்கள் லாஸ் பண்ணீங்களோ அதை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அப்போ பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி நேயர்களே. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஏன்னா இது ஜாப் சேஞ்சஸ்க்கான ஒரு காலம், பணியிடை மாற்றங்கள்லாம் வருவதற்கான மோர் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜம்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், இல்லை எனக்கு கடினமாக நான் உழைக்கிறேன் சாமி, என் கம்பெனியில் நான் கடுமையாக உழைக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய கவர்மெண்ட் ஜாப் நான் அதிகமாக உழைக்கிறேன், மற்றவங்களாம் வேலையே செய்ய மாட்டுறாங்க, அவங்களுக்கு ஈஸியாக நல்ல பேர் கிடச்சிருது, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது, அவங்க ஜாலியாக இருக்காங்க, பட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க, ஆத்தரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி என்பர்களே, இவையெல்லாம் உங்கள் ஜாதக பலம்தான் காரணம். அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் அங்கே தடையாக, அந்த வளர்ச்சி அந்த ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கிரகம் சூட்சும கிரகமாக அமைந்துள்ளது. அதை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பார்த்து இந்த கிரகம்தாம்மா உங்களுக்கு சரியாக இல்லை, இந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும், ஜெயிக்க முடியும். அந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்வீர்களேயானால், அந்த சூட்சமத்தை தெரிஞ்சு செயல்படுவீர்களேயானால் கடகராசி அன்பர்களே நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பணியிடை மாற்றங்கள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பெண்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி நேயர்களே. சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி என்பது ரொம்ப 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 சிந்தித்து செயல்படணும். டீப் திங்கிங் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம், 6, 8 அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பக்கம், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு பக்கம். ஸோ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு செலவீனங்கள் காத்திருக்கு, செலவுகள் காத்திருக்கிறது, விரயங்கள் காத்திருக்கிறது. ரொம்ப கவனமாக நடந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வீண் விரயங்கள், செலவுகள் காத்திருக்கிறது. அப்போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி நேயர்களே. இல்லை நான் அப்படி செலவு பண்ணணும், இல்லை சாமியை ரொம்ப மஸ்ட்டு செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருதுனாக்கா, அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, சார் இப்படி தான் செய்யணும் சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஏன்னா இப்போ என்னட்ட வரக்கூடிய எத்தனையோ உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, முதல் நிலை அரசியல் நண்பர்களுக்கு கூட நம்ம கரெக்டாக சொல்லிவிடுவோம், சார் இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு தைரியமாக சொல்லிவிடணும். அதே போல் அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் முதலீடு செய்வீர்களேயானால் அரசியலாகட்டும் சினிமா துறையாகட்டும் வெற்றி கிட்டும் அன்பு நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கடகராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவி மீது நீங்கள் எவ்வளோதான் ஒரு பாசம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோதான் நீங்கள் ஒரு அன்பு வச்சுருந்தாலும் சரி தான், நீங்கள் ரொம்ப அக்கறையாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவீங்க, இல்லையா நீங்கள் அந்த ஃபுட்டு சாப்பிடாத, அது உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த அம்மா அது காதலையே வாங்காமல் ஒரு ஆசையினால், வயசு கோளாறால் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு 2 நாள் படுத்து எனக்கு தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, எனக்கு டயரியா ஆகுதுன்னா ஒரு 3 நாள் கஷ்டப்படுவாங்க. அவள் பார்க்கும்போது உங்கள் மனசு அது ஒரு கஷ்டப்படும்.
அப்போது அந்த மாதிரி சின்ன சின்ன புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. இதையெல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு அன்பு உடையவர்களாக இருப்பீர்கள் கடகராசி என்பர்களே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆகையினால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன புரிந்து கொள்ளுதல் அது ரொம்ப அவசியமாக உள்ளது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதெல்லாம் அது எந்த மாதிரி எதனால் பிரிஞ்சாங்க, செய்வினை கோளாறா அல்லது மாந்திரிக தோஷங்களா அல்ல வசியமா, அது என்ன சமாச்சாரம், இது எதனால் இந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டது என்பதையெல்லாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு பார்த்து அதற்கு உரிய பரிகாரங்கள் மூலயமா தான் இதை சரி செய்ய முடியும். அதே போல் தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரிதான், இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரிதான், அல்லது தாமத திருமணம், வயோதிக திருமணம், தடைப்பட்ட திருமணம், இது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கடகராசி என்பவர்களே திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ளது. அதே போல் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். வெறும் பெண்ணோட ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு குறை சொல்கிறது எந்த வகையிலும் அது சரி. இது ஒருவர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எப்படி ஒருத்தர் ஜாதகம் போகிறோம்? ஆகையினால் எத்தனையோ இடத்துல ஆண்கள் இடத்துல குறைகள் இருக்குது, சரியா? ஆகையினால் அதெல்லாம் ஒரு காலம் நம்ம பெண்ணை மட்டும் நம்ம குறை சொன்னது, அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் குழந்தை பாக்கியத்துக்கான பதிலை துல்லியமாக சொல்ல முடியும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.